மிக அன்பர்கள் அனைவருக்கும் அம்முவாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த மிக மிக முக்கியமான ஒரு பூஜை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அதாவது மாதங்களிலே சிறந்த மாதம் ஐப்பசி மாதம். ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு வந்துட்டு எல்லாருமே அன்னாபிஷேகம் செய்வாங்க. ரொம்ப விமரிசையாக செய்வாங்க. கோயிலில் டன் கணக்காக சாதம் செய்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து அதை எல்லோருக்கும் பிரசாதமும் விநியோகம் செய்வாங்க. ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. இந்த உலகத்தில் வாழ எல்லா ஜீவராசிக்குமே அன்னம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை உணர்த்துவதற்காக தான் இந்த அன்னாபிஷேகமும் செய்வான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது ஐதீகம்னு கூட சொல்லுவாங்க. எல்லாருமே கண்டிப்பாக இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கறதும் சரி செய்யறதும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பருக்க அரிசியுமே சிவபெருமான அருள் பரிபூர்ணமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளால எவ்வளோ முடியுமோ அன்னைக்கு நம்ம அந்த அபிஷேகம் செய்து நம்ம அந்த சாதத்தை நம்மளும் உட்கொள்ளலாம் பிரசாதமாக. அதே போல் நம்ம உறவினர்களுக்கு கொடுக்கலாம். பசு பட்சிக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. பசு கொஞ்சம் கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. பசு கொடுத்தாலே நம்ம எல்லா தேவருக்கும் கொடுத்த மாதிரி 300 கோடி தேவருக்கும் தானம் கொடுத்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அதுவும் செய்யலாம். அதே போல் காகத்துக்கு கூட நம்ம அந்த அன்னத்தை வைக்கலாம். எறும்புகளுக்கு வைக்கலாங்க, பட்சிகளுக்கு வைக்கலாம், புறாங்கள் சாப்பிடும். எல்லா ஜீவராசியுமே சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் செய்யணுன்னாக்கா மாலையில் விளக்கெல்லாம் பொருத்திட்டு நம்ம அன்னாபிஷேகம் செய்துட்டு அவரை பிரதிஷ்டை செய்து நம்ம தேங்காய் பழம்லாம் உங்களுக்கு என்னென்ன வைக்கணுமோ எல்லாமே வச்சு பூஜை செய்யலாம். மிக மிக முக்கியமாக இன்னைக்கு அவருக்கு அதிரசம் வைக்கன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வீட்டில் அதிரசம் இருந்தால் வைக்கலாம். தேனும் தினிமாவும் நல்லவங்க. தேனும் தினிமாவும் முருகனுக்கும் பிடிக்கும். அதே போல் சிவபெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. வச்சு நம்ம இன்னைக்கு பூஜை செய்யணும். அதே போல் இன்னைக்கு சிவபெருமானுக்கு மிகவும் உகுந்த வில்வபத்திர இலைன்னு சொல்லுவாங்க. அந்த இலை நம்ம ஒரு 11 இலையோ 51 இலையோ இல்லை 101 இலையோ வச்சு நம்ம அவருடைய நாமத்தை சொல்லினா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம என்னென்ன வேண்டிக்கிறோமோ எல்லா வேண்டுதலும் நம்ம சிவபெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். அதே போல் குழந்தைகள் படிக்கணும்னா நம்ம வேண்டிக்கலாம். நம்மளுக்கு வீடு கட்டணும்னா அதுவும் வேண்டிக்கலாம். மாங்கல்ய பிராப்தி கிடைக்கணும் அதுக்கும் வேண்டிக்கலாம். நம்ம என்னென்ன வேண்டுமோ கண்டிப்பாக நம்ம சிவபெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நம்ம இன்னைக்கு 5 வகையான அபிஷேகம் செய்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம வெளியே போக தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு நம்ம இன்னைக்கு அபிஷேகம் செய்ய முடியுங்க. நம்ம முதலாக நம்ம வீட்டில் எல்லாருக்குமே தண்ணி இருக்கும், பால் இருக்கும், நெய் இருக்கும், தேனும் இருக்கும், தயிரும் இருக்கும். அதே போல் நீங்கள் மஞ்சள், குங்குமம், பன்னீர் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தட்டு எடுக்கலாம். ஒரு தாம்பாள் தட்டு மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதை வச்சுட்டு நீங்கள் நம்ம வீட்டில் இருக்க சிவலிங்கத்தை வைக்கலாம். சிவலிங்கத்தை வச்சுட்டு அதே போல் நம்ம சிவலிங்கத்துக்கு கூடவே நந்தியை வைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம வேண்டியதை அத்தனையுமே நந்தி கேட்டு சிவபெருமானுக்கு சொல்கிறதாக அது கூட ஒரு ஐதீகங்க. நம்ம இவங்க 2 பேருமே வச்சு தான் நம்ம அபிஷேகம் செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம பாலால் அபிஷேகம் செய்துக்கணுங்க. பால் அபிஷேகம் செய்யும்போது கூட நம்ம சிவபெருமான நாமாவளியை சொல்லிகிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பூஜை செய்யத்தில் நம்ம ஒரு 101 தடவை சொன்னோம்னா ரொம்ப சிறப்புங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம தேன் எடுத்துக்கலாம். தேனில் அபிஷேகம் செய்துக்கணுங்க. தேனில் அபிஷேகம் ஆனால் தயிர் எடுத்துக்கலாம். தயிருக்கு அடுத்தது பாலாச்சு, தயிராச்சு, தேனாச்சு, நம்ம வீட்டில் பன்னீர்ந்தால் பன்னீரும் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக குங்குமம் போட்டு அபிஷேகம் செய்துக்கணுங்க. அபிஷேகம் செய்துட்டு நம்ம லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் இளைநீர் போட்டு நம்ம அபிஷேகம் செய்து அவரை எடுத்து வச்சுட்டு குங்குமம் எல்லாம் வச்சு குங்குமஞ்சள் வச்சுட்டு பூஜை செய்யணுங்க. பூஜை செய்துட்டு அன்றைக்கெல்லாம் நம்ம சிவபெருமான் 3 நாளைக்கு வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சிலர் வைக்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை அன்னைக்கு கூட அந்த பூஜை முடிச்சுப்பாங்க. உங்களுக்கு என்ன பழம் வைக்க முடியுமோ எல்லா வகையான பழம் வைக்கலாம். எல்லா பழம் வைக்கலாம், வச்சு பூஜை செய்யலாங்க. அதே போல் இனிப்பு கூட உங்களுக்கு என்ன இனிப்பு வைக்க பிடிக்கிறதோ கண்டிப்பாக வைக்கலாம். அது எதுவுமே நம்மளால் செய்ய முடியல, பழம் வாங்க முடியல, இனிப்பு எதுவுமே வீட்டில் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. நீங்கள் 2 வாழைப்பழம் வச்சு பூஜை பண்ணால் கூட போதுமானது. அது கூட இல்லைனாக்கா நம்ம கற்பூரம் வச்சு மனதார அவரை வேண்டிக்கிட்டாக்கே அவர் நம்ம சிவபெருமான் நம்மளோட ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றி பாருங்க. யாரெல்லாம் இந்த பிரதியை பார்க்குறீங்களோ எல்லாருக்குமே சிவபெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்களுக்கு நல்ல எல்லா வகையான உணவுப் பொருட்களும் அவங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையான அமிர்தமும் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த உலக மக்கள் அனைவருக்குமே பசியில்லாத வாழ்க்கை அமையணும்னு நான் சிவபெருமான் வேண்டிக்கிறேன். சிவபெருமான் அந்த அருள் எல்லாருக்குமே பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்வார்.
இந்த நாள் அனைவருமே நம்ம சிவபெருமானை கண்டிப்பாக நினைக்கலாம். எல்லோருமே சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் நிம்மதியாக இருக்கலாம்னு வேண்டிக்கிட்டு ஓம் நமச்சிவாய என்று சொல்லி இந்த பிரதியை முடிக்கிறேங்க. ஓம் நமச்சிவாய போற்றி, 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 ஓம் நமச்சிவாய போற்றி.